ஒரு பர்சனா? கம்பேரிசன்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இஸ் இட் ஹெல்த்தி? ஆர் யூ கம்பேரிங் யுவர் செல்ஃப் டு பி ஹெல்த்தி? திங்க் பண்ணுங்கள். ஒய்? பிகாஸ் கம்பேர் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஆல்வேஸ் வேலிடேஷனுக்குள்ளே போகிறீங்க. இந்த பர்சனை விட நான் பெட்டர் ஆனால் மட்டும்தான் ஐ ஆம் அ வர்த்தி பர்சன், அதர்வைஸ் ஐ ஆம் பிகமிங் டவுன் அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு தாட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. செகண்ட் தாட் இஸ் யூ ஆர் கெட்டிங் ஜெலசி. Jealousy is not good for anybody, not even for you and for the opposite person. Please understand. Next is you create a lower self-esteem when you get over exhausted or tired. You get into lower self-esteem, which is not good for you. Please think. Comparison எப்போ பண்ணணும்? ஒரே ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் எந்த ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகணும். டேக் த குட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் தெம். நாட் லைக் யூ ஆர் டவுன், யூ ஆர் லைக் லோ அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. வாட் ஆர் த ஏரியாஸ் யூ நீட் டு இம்ப்ரூவ்? திங்க் ஆஃப் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட். வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் யூ ஆர் இன்டு? எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து ஷைன் ஆக முடியும்? ஒரு குழந்தை செஸ்ஸில் பெட்டராக இருக்கலாம், ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் பெட்டராக இருக்கலாம், ஒரு குழந்தை மியூசிக்கில் பெட்டராக இருக்கலாம். ஸோ எந்த குழந்தைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சார்ட் அவுட் பண்ணி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி டெவலப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைய இன்னொரு குழந்தை கூட கம்பேர் பண்ணி அதை நீங்களே குட்டி வச்சு அதை டவுன் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி கம்பேர் பண்ணாதீங்க. லேர்ன் பண்ண அவங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண லேர்ன் பண்ணுன்றதை கற்றுக் கொடுங்களே தவிர அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிஞ்சிலேயே நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணி விடாதீங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ இந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே இருந்தால் தயவு செஞ்சு இனிமேல் அதை ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்ட் மியூசிக்காக இருந்தால் மியூசிக்கில் என்ன பண்ணலாம், என்ன பெட்டர்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணலாம், எப்படி நாம் அதில் வந்து ஷைன் பண்ணலாங்கிறத மட்டும்தான் திங்க் பண்ணோம். அடுத்தவங்க ஷைன் பண்ணுறனால அடுத்தவங்களுடைய வெற்றி உங்களுடைய தோல்வி ஆகாது. தேங்க்யூ.